மை சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடல் பாசி எப்படி பாதாம் பவுடர் வச்சு வீட்டிலேயே சுலபமாக சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம கடல் பாசியை தண்ணியில் போட்டு நம்ம அந்த தண்ணியில் நல்லா கடல் பாசியை கரைய விட்டுக்கலாம். நல்லா அந்த தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் கடல் பாசி நல்லாவே வாட்டரில் கரையும். இப்போ பாருங்கள், அந்த கடல் பாசி வந்து நல்லாவே தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கடல் பாசி கூட 1 கப் அளவுக்கு நீங்கள் பாதாம் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாதாம் பவுடரை நல்லா கடல் பாசி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது கூட பால் 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாலும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பால் கூட அந்த பாதாம் பவுட்ரு அண்ட் அகர் எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மில்க் மேட் வந்து நல்லாவே வந்து கரையணும் பாலில். சீனி 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சீனி வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சீனியும் நல்லா வந்துட்டு அந்த பால் கூட மிக்ஸ் ஆகணும். பாதாம் பவுடர்லேயே சீனி இருக்கும், அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சீனி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாதாம் பவுடர் நானே மேக் பண்ணது தான். இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லாவே கொதிச்சிருக்கு. நம்ம ஊற்றுனதை விட கம்மியாக இருக்கணும் பால், அதளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி ஷேப்பான ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வரும். அதை வந்துட்டு நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அதை வந்து உடச்சி விட்டுக்கோலாம். பாருங்கள், இது மாதிரி பாதாம் பவுட்ரு அப்படிங்கிறதுனால நிறைய பாதாம்லாம் உள்ளே இருக்கும், அதனால் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பபிள்ஸ்லாம் வந்து உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். இது வந்து 2 மணி நேரம் அப்படியே நீங்கள் வெளில வச்சுருக்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். ஓகே, இது அப்போ அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராகவே வந்து செட் ஆகிருக்கு. இது வந்து பாதி செட் ஆகிறப்பவே நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு அதில் இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம பாதி ரெடி ஆகணுன்னு நம்ம வந்து நட்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் கடல் பாசிக்கு. ஓகே, இப்போ நம்ம நட்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து கடல் பாசி வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாதாம்லாம் உள்ளே இருக்கிறதுக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அண்ட் பார்க்கவும் ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல, அதனால் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே இனிப்பாக டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம பாதாம் பவுடர் வச்சு செய்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் நிறைய ஹெல்த்தியும் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.